ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. இன்றைக்கி ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் க்ளீனிங் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் டீ குடித்ததுக்கு அப்புறமா சட்னி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் இந்த vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் இருக்கும். வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு அலுப்பு படாமல் கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இட்லிக்கு ஊற வச்சு மாவு அரைக்கிறது தான். ஸோ எது இருக்கோ இல்லையோ, மாவு எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நான் அரைக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 வீக் எனக்கு தாராளமாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இப்போ வரைக்குமே நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். கடையில் இது வரைக்கும் சென்னை 1 டைம் மட்டும் தான் நான் வெளியில் மாவு வாங்கியிருக்கேன். குக்கிங் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மாவு அரைக்கிறது மட்டும் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ஸ்டார்டிங் என் ஹஸ்பண்ட் தான் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ ஃபுல்லாகவே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தோசை தான் அன்றைக்கி மார்னிங் நான் ஊற்றிட்டு இருந்தேன். இதில் சட்னி பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சிடுவேன். ரொம்ப சிம்பிள் தான். பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி தான் நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி அதே தான். தேங்காய் கொஞ்சமாக துருவி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நான் அரைச்சிடுவேன். கிச்சன் நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு தோசைலாம் ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் லன்ச்சு. ஸோ அதனால் பெருசாக நான் எதுவுமே குக் பண்ணல. ஸோ நானுமே தோசையே சுட்டு சாப்பிட்டுட்டேன். ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பாத்திரமே பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு. ஸோ நானுமே சாப்பிட்டதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக க்ளீனிங் தான் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். டிப்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கப்புறம் இந்த மேட் போட்டிருக்கேன்னா அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக உட்காந்துரும். 1 மணி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கும். தண்ணி மட்டும் நான் அந்த வாசலில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ட்ரே மாதிரி போட்டு தண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் குடிச்சிட்டு இங்கேயே தான் இருக்கும். நானுமே விட்டுருவேன். இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பெட்டில் அந்த ஹரிபரி டைமில் எல்லார் வீட்லேயுமே இது நடக்கும்னு நினைக்கிறேன். கிளம்புனா போதும் அப்படின்ற அவசரத்தில் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் பொறுமையாக எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த அயன் பாக்ஸ் இந்த பாக்ஸில் வச்சு நான் மேலே எங்கே இருந்துச்சோ நான் அங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறம் சார்ஜரு, பின்னு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல நான் கரெக்டாக வச்சுருவேன். அதுக்கப்புறமா இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு கீழே எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக ஒரு இடத்துல அடைசல் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் எனக்கு க்ளீன் பண்ணும்போது. அப்போ தான் கூட்டுறதுக்குமே எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் 1 பை 1 எடுத்து வச்சிட்ருக்கேன். விண்டோ மட்டும் ஒரு 10 மேலாம் திறந்து வச்சுருவேன். நல்ல வெளிச்சமாக இருக்கும். லைட்டே தேவையில்லை. எனக்கு ரூம்லேயே பிடிச்ச விஷயம் இந்த விண்டோ மட்டும்தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஞ்ச துணி எல்லாத்தையுமே எடுத்து நான் மடித்து வச்சுருவேன். மார்னிங்கே இந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டா ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே மார்னிங் கரெக்டாக இதெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோடய ஒர்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒர்க் ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமில் பண்ணுவேன். 7 to 8 கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் நான் பண்ணுவேன். கிளைமேட் கொஞ்சம் இடையில சேஞ்ச் ஆணுச்சு. மழை அந்த மாதிரிலாம் தூத்தல் போடுறது. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் கொடி நான் கட்டி வச்சுருக்கேன். 2 கொடி இருக்கும். அதில் மேக்ஸிமம் டெய்லி என்னோடய ட்ரெஸ் மட்டும் நானே வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ பேண்ட் நான் வீக்லி ஒன்ஸ் மிஷினில் போட்டுருவேன். ஸோ ஈஸி தான் எனக்கு. ஒரு கொடியே எப்போதுமே ஒரு டிப் மாதிரி சொல்கிறேன். டவலை மட்டும் அப்படியே சுருட்டி வைக்காமல் நல்ல வெயிலில் காய வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மடித்து வைக்கிறதுக்கு. எப்போதுமே டவல் இந்த கொடியில் 2மே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் எடுத்து நான் மடித்து வைப்பேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரூமில் இருக்கிற அந்த மேட்டு எல்லாத்தையுமே ஓரமாக மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் சைடில் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி எப்போதுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே நான் டெய்லி அலுப்பு படாமல் பண்ணுற விஷயம் இது தான். இந்த மாதிரி கட்டிலுக்கு இடுக்கில் அப்புறம் சேருக்கு இடுக்கிலலாம் டஸ்ட்டு நமக்கு தெரியாமலே நிறையா அப்படியே படிஞ்சிருக்கும். வெயிலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் டஸ்ட்டெல்லாம். ஸோ அதை மட்டும் நான் அலுப்பு படாமல் டெய்லி நான் இந்த கார்னர்ஸ்லாம் தட்டி விட்டுருவேன். அப்புறம் லைட்டாக ஒட்டடை மேலே அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். ரொம்ப கிடையாது. எப்போதுமே மேக்ஸிமம் ஒட்டடை வச்சுக்க மாட்டேன்.
லைட்டாக அப்பப்போ வந்து சேரும்போதே நான் வந்து தட்டி விட்டுருவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கோ ஒரு நாள் சேர்த்து வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக ஒட்டடை வந்து நான் தட்ட போகிறேன். இதில் என்கிட்ட ஒட்டடை குச்சி சொல்லுவாங்கள்ல, அது வந்து இல்லை. ஸோ அதனால் அந்த மாவு போடுறதுல வந்துட்டு கவர் மாதிரி நான் வந்து கட்டியிருக்கேன். நிறைய ஒட்டடை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதை வந்துட்டு வலிக்கிட்டு அப்படியே அந்த ஒட்டடை வந்து கீழே விழுந்துடும். ஸோ ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நிறைய பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்து ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லா பாத்திரத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் எப்போதுமே அப்படி தான். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் வளைக்கிட்டு இந்த சிங்க் ஏரியா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு இதெல்லாம் வந்து தட்டி விட்டதுக்கப்புறமா தான் நான் ஃபைனலாக தான் நான் வந்துட்டு கூட்டுவேன். ஸோ எல்லாருமே அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மேலோட்டமாக இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே டேபிள் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து லாஸ்ட்டாக கூட்டிட்டு அப்படியே உட்காந்துருவேன். ஸோ நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ட்டு குயிக்காக வந்துட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லிக்விட் இருக்கும். அதில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுருவேன். அடுப்பு மேலேயும் சரி, அப்புறம் அந்த சைடு கேப்பில் எல்லாத்துலேயுமே தெளித்து விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி துணியை வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரையான ஒரு கிளாத் எடுத்து தொடச்சி விட்டுருவேன். ரொம்ப வந்துட்டு நம்ம போட்டு கழுவலாம் கூடாது, லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ப்ளைன் வாட்டர் தான், நான் இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ என் அடுப்பு வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு டஸ்ட்டு எதுவுமே இல்லை. அப்புறம் கீழே வந்து குழம்பு இந்த மாதிரி எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் நான் வாட்டர் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட்டு வந்துட்டு கவுண்டர் டாப்பில் எல்லா இடத்துலையுமே வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சாலே போதும். இதுவே எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஸ்க்ரப் இருக்கும், அதை வச்சு லைட்டாக வந்து நம்ம ரொம்ப போட்டு லைட்டாக அந்த ஸ்க்ரப் வச்சு எங்கெல்லாம் இந்த எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் கவுண்டர் டாப் ஆல்சோ நம்ம அதே மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் இதே ப்ராசஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப போட்டு டைம் நம்ம எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அதே ப்ளேஸில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம சின்ன சின்ன ஒர்க் இருக்கும்ல, இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, கிளிப்பு எடுத்து வைக்கிறது எல்லாத்தையுமே அப்போவே வந்துட்டு நான் பண்ணிடுவேன். அப்படியே ப்ராப்பராக ஸோ எல்லாத்தையுமே எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே நான் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஈவன் வாட்டர் பாட்டில் ஆல்சோ ரூமில் எப்போதுமே வந்து காட் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் நான் எப்பொழுதுமே வச்சுருவேன். இன்கேஸ் நம்ம உட்காந்துருக்கோம் தூங்கிட்டுருக்கோம் அப்படிங்கும் போது டக்குன்னு தண்ணி கிடச்சிதுன்னா எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்குமே வெளியில் ஒரு ஆள் போகவே இல்லை. லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து போயிடும். ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அது வந்துட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாத் மாதிரி எடுத்து அந்த கிளாத் வந்து ஒரு நாளாக கட் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி கட் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு வாட்டர் மட்டுமே எடுத்து நம்ம வந்து தொடச்சிடலாம். இதில் வந்து எக்கச்சக்கமாக டஸ்ட் இருக்கும், அது ஏனே தெரியல. டெய்லி பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிடுவேன். டெய்லியுமே வந்துட்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். ஒரு டிஷ்யூ ஒன்று எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு துணி ஒன்று எடுத்து லைட்டாக எப்போதுமே அந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிடுவேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் படிஞ்சிருக்குன்னு. இந்த லேப் ஏரியாவில் வந்து டேபிளாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் டஸ்ட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஈர துணி வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ வச்சு லைட்டாக தட்டி விட்டுருவேன்.
ஸோ மேலோட்டமாக இருக்கிற எல்லா சின்ன சின்ன வேலையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நான் வீடு பெருக்கிட்டுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் முன்னாடியே வந்துட்டு சிஸ்டமில் போய் உட்காரணும் அப்படின்னா, என்னால் முடிஞ்சது மட்டும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்துருவேன். பேலன்ஸ் எல்லாத்தையுமே லன்ச் டைம்லேயோ ஈவினிங் வந்துட்டு ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் அகைன் வந்துட்டு ஹவுஸ் ஒர்க் வந்து பண்ணுவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பொறுமையாக பண்ணிகிட்ருந்தேன். நான் திங்க் பண்ணி வச்சுருவேன், இந்த வேலையெல்லாம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கே வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்கெடியூல் போட்டுப்பேன். வீடெல்லாம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து மாப் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். லைசாயில் வந்துட்டு ஒரு 3 ட்ராப்ஸு லிட்டில் வந்து 3 டைம்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூடை வந்துட்டு நான் அதில் ஊற்றி விட்டுக்கிறேன். இது வந்து நல்ல வாசனைக்கு அப்புறம் வந்து ஒரு குட் வைப் கொடுக்கும், நமக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் ஜவ்வாது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து எடுத்து போட்டாலே போதும், நல்ல வாசனையாகவே இருக்கும். அதுவுமே நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, ரோஸ் வாட்டர் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டை வந்து மாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்மெல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல் டே இருக்குமானா கிடையாது, ஒரு ஹாஃப் டேக்கு வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா நான் மாப் பண்ணிக்கிறேன். எப்போதுமே மாப் போடுறது பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணிவிடுவேன். டெய்லிலாம் பண்ண மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணிவிடுவேன். இடையில ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அந்த மாதிரி பண்ணணும், வீடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்துட்டு மட்டும் வீக்லி 2 டைம்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வந்து மாப் போடுவேன். இப்போது வீடு வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. எல்லா ஒர்க்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மேட் வந்து நம்ம அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டாக அழகாக வச்சிடலாம். ஸோ இவ்வளோ வீட்டு வேலை பார்க்குற நமக்கு வந்துட்டு உடம்புல தெம்பு இருக்கணும், தெம்பு இருந்தால் தான் நம்மளால் எனர்ஜியாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து நட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 4 நாள் எடுத்து நான் வந்து சாப்பிடுவேன். இது வந்து நம்ம பாலில் வந்து ஊற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சும் குடிக்கலாம். எப்படின்னா இதே தான், நான் வந்து ஊற வச்சுட்டு பாதாமுக்கு மட்டும் தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அரைச்சி ஆறுனதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நான் அதுவுமே நான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 4 நாள் எடுத்து நான் வெறுசாகவே நான் சாப்பிட்ருவேன் ஒர்க் பண்ணும்போது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி லன்ச் எதுவுமே நான் பண்ணல, நான் மேகி தான் பண்ண போகிறேன். இதுவுமே வந்துட்டு குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் பாதி தான் எடுத்திருக்கேன், ரொம்ப போட்டாலுமே தகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆனியன் வந்துட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போடுறேன். இது நான் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் வந்து நான் கேப் விட்டுருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக அதுவுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஆனியன்லாம் போட்டு பண்ணுறோன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக பண்ணுறோன்னா உப்பு வந்து தேவையில்லை, கரிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மேகியை வந்து உதிர்த்து விட்டு நான் போடுறேன். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ மேகி வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு அந்த மேகி மசாலா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக நான் வந்து போடுவேன், எனக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கும்.
இது கூட வந்து நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு நான் லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கிளைமேட் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இருட்டிட்டு வந்து இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கின் கேர் வந்து பார்க்கலாம். இதை வந்து டெய்லி பண்ணுறதில்ல, ஒன் டே வந்து விட்டு விட்டு தான் நான் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து ஃபேஸ்க்கு நான் சோப் போடுறேன் அப்படின்னா அனதர் டே வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து நான் பண்ணுவேன். டெய்லி நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இது எப்படின்ட்டு குயிக்காக பார்க்கலாம். கொஞ்சமாக கேர்டு இருந்தது, நான் வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். கேர்டு அப்படி நான் ஆட் பண்ணலன்னா நான் வாட்டர் தான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஃபேஸ்க்கு மட்டும்னா 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து 2 ஸ்பூன்ஸே போதும். ஹோல் பாடிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்கின் கேர் எல்லாருக்குமே தெரியும், நிவ்யா அண்ட் ஆலோவேரா ஜெல் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய க்ளீனிங் டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.